திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஊஞ்சபாளையம் பகுதியில் உள்ள வெலாசிட்டி ரோலர் ஸ்கேட்டிங் அகாடமியில் தமிழக அளவிலான ஸ்கேட்டிங் போட்டி 5 வயது முதல் 16 வயது வரையிலான ஜூனியர் சீனியர் கேட்டகரி அடிப்படையில் 200 மீட்டர் 100 மீட்டர் அளவிலான 2026க்கான தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதனை கொடியசித்து துவக்கி வைத்த பல்லடம் காவல் துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் மற்றும் வட்டாட்சியர் கோவிந்தசாமி ஆகியோர் குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். தொடர்ந்து பேசுகையில் காவல்துணை கண்காணிப்பாளர் பெற்றோர்களுக்கு அன்றாடம் குழந்தைகள் பள்ளிக்கு சென்று வந்த பிறகு இன்றைய நாளில் நடந்தது என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு குழந்தைகளுக்கு அன்பாகவும் ஒழுக்கத்துடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அதேபோல போதை இல்லாத சூழ்நிலையில் குழந்தைகள் யாரிடம் சேர்கிறார்கள் என்று அதையும் கவனம் வைத்து பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் பேசியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. வாழ்க்கையை திசை மாற்றி கொண்டு போயிருந்தோ அதுபோல செல்போன் அதில் அடிமையாகிட்டா செல்போன் இல்லாமல் இருக்க முடியாது. படிப்பு போயிடும். நீ படிக்கிற வயசுல செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் இப்போ ரீல்ஸ் அது இதுன்னு எதையோ போட்டுட்டு இருக்கான். அதில் அடிமையாகிட்டா போச்சு. அதுக்கு காரணம் பெற்றோர்கள் தயவு செய்து குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது செல்போன் பார்க்காதீங்க. நீங்க செல்போன் பார்த்தீங்கன்னா அவன் செல்போன் தான் பார்ப்பான். முன்னேறி போற வழியிலும் பின்னேறி போகும். நீங்க பெற்றோர் என்ன பண்றீங்களோ அதை தான் பிள்ளை செய்யும். அந்த காலத்தில் பாட்டிமா சொல்லுவாங்க, குழந்தைகளை வச்சுட்டு தப்பா பேசாத, கெட்ட வார்த்தை பேசாதான் பாங்க. அது என்ன சொல்லவே சொல்லும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை சொல்ல திரும்ப சொல்லும். அதுதான் குழந்தைகளுடைய பண்பு. நீங்க என்ன பண்ணீங்களோ திரும்ப பண்ணலாம். பெற்றோர் தண்ணி அடிச்சா பிள்ளை தண்ணி அடிக்கும். அவர் சீரட் குடிச்சாலும் சீரட் குடிக்கும். பெற்றோர் தான் காரணம். நீங்க நல்ல ஒழுக்கத்தை பிள்ளைகள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு நல்ல ஒரு சமூகத்தில் உங்க பிள்ளையா உங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்குற அளவுக்கு புகழோடு நல்ல ஒரு அந்தஸ்தா வளரும். அதுக்கு காரணம் பெற்றோர்கள். நீங்க நல்லபடியா பிள்ளைகளை பார்க்கணும், கண்காணிக்கணும், கவனிக்கணும், நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி எனக்கு பிள்ளைகள் நான் சொன்னேன், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே என்ன நடந்துச்சுன்னு கேளுங்கன்னு சொன்னேன். பிள்ளைகிட்ட பேசுங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, எல்லாம் சொல்லிடும். இப்ப நீங்க ஒரு பையில வச்சு ஒரு பாக்கு கொண்டு வந்தான்ப்பா, இங்கெல்லாம் கொடுத்தான், நான் வேண்டாம்னே, வாத்தியார் வாசரி பாட்டாரு, வெளியே நிக்க விட்டாரு அப்படிப்பான். அப்பங்க தொடங்கும். இல்ல நைசா கொண்டு வருவான். வெளியே சமூக விரோதிகள் எவ்வளவு இருக்காங்க. கஞ்சலா இதுல வந்துட்டு ஸ்கூலை டார்கெட் பண்ணி மாணவர்களை டார்கெட் பண்ணி அவங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக்கிறதுக்காக சமூக விரோதிகள் ஸ்டூடெண்ட அழிக்கிறதுக்காக அவங்கள குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கி அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் சமூக விரோதிகள் இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம பிள்ளைங்க திசை மாறிடக்கூடாது. ஒரு நாள் கூட குழந்தைகள் அந்த போதை பொருளுக்கு அடிமையிடக்கூடாது. ஒரு முறை கூட சீரட் அடிச்சேன், இந்த கஞ்சா அடிச்சேன், தம்மி அடிச்சேன் அப்படிங்கிற பழக்கத்துக்கு போயிடக்கூடாது. அது வாழ்க்கையே மாற்றிவிடும். வாழ்க்கை சீரழிந்து விடும். வாழ்வில் நிறைய குடும்பங்கள் நம்ம பார்க்கிறோம். குடும்ப சீரழிவுக்கு காரணம் ட்ரக்ஸ் தான், குடிதான். அந்த குடிப்பழக்கத்திலிருந்து முழுசா விடுபடணும் அப்படின்னா குழந்தைகள் நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு வரணும். பெற்றோர்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது. நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைகள்